ஹலோ மக்களே, நான் தான் அவங்க அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பைக் வந்து செயின் க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாங்க பேக் கேமராவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்கா. அது இன்னர்ஸ் பாக்கெட்டு, இந்த பாக்கெட் வேறு வண்டி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த பைக் ஒன்று, வேறு டியூப் 391 ரெண்டை நம்ம க்ளீன் பண்ணி ரஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி செயின் க்ளீன் பண்ணி வண்டியை வாஷ் பண்ண போகிறோம். கன் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணின்னு காட்டி. ஃபஸ்ட்டு நம்ம இன்னர்ஸ் பாக்கெட்டை கலத்திடலாம். இன்னர்ஸ் பாக்கெட்டு கலத்துக்கு இந்த எல்லங்கி கலத்தணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்டு இந்த ரெண்டையும் கலத்தினா கூட இன்னர்ஸ் பாக்கெட்டை கலத்தி க்ளீன் பண்ணிடலாம். வாங்க கலத்திட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம கலத்தியாச்சு. இந்த நட்டையும் கலத்திடுங்க, இப்போ ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ ரசிச்சு ஃபுல்லாக மண் சேரு எல்லாம் ஏறி இருக்குது, கல் மண்ணெலாம் ஏறி இருக்குது. ஸ்டாண்டு கண்டிஷன் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதை பக்காவாக க்ளீன் பண்ணி வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். அந்த பைக்கும் சேர்த்து, இந்த பைக்கும் சேர்த்து. சரியா, எப்படி பண்ணுறோன்னு காட்டுறோம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோன்னா, ப்ரெஷ்ஷு, டீசல் வந்து டீசல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக டீசல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்க்கணும். கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு தேய்க்கணும். ரைட்லேயும் லைட்டாக டீசல் அப்ளை பண்ணியிருக்கு, இதுலேயும் ஃபுல்லாக இதாக இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணேன்னு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பைக்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக டீசல் அப்ளை பண்ணிட்டோம். இனி க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபைனல் காட்டும் ரெண்டு பைக்கும். இப்போ நம்ம எப்படி ப்ரெஷ் வச்சு தேய்க்க போகிறோன்னா, டீசல் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ் எப்படி போட்டு இப்படிங்க தேய்ச்சாலே போதும். அப்படி பெடாக்ஸ் இல்லை, பெடாக்ஸ் இருந்தால் போட்டுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இல்லை இப்படி வண்டியை மூவ் பண்ணி ஒரு இடமா க்ளீன் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னர்ஸ் ப்ராக்கெட்டில் அதே மாதிரி டீசல் அப்ளை பண்ணி இப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் இப்படி எதாட்டே இளவிருக்கும் எல்லாம். 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் செயின் க்ளீன் பண்ணிங்கன்னா செயின் அப்படி நீட்டாக மெயின்டைன் ஆகும். சவுண்ட் எதுவுமே வராது, லைஃப் நல்லாயிருக்கும். சரி, அப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வச்சு நம்ம ஒரு வழியாக செயினில் இருக்க இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். போகுது. ஒரு வழியாக நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி நம்ம செயினை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. தெரியுதா, ஃபுல்லாக ரஸ்ட்டு. செயின் லூப்பெல்லாம் அடித்து நீட்டாக வைக்கணும். பார்த்தீங்களா, கோல்டன் கலர் ஸ்ப்ராக்கெட். இந்த ஸ்ப்ராக்கெட்டும் இதே கலர் இல்லை, சில்வர் கலர். இது மட்டும் கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம ஒரு வழியாக நீட்டாக செயினை க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பைக்கை வாஷ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா, வண்டி ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. நீட்டாக நம்ம பக்காவாக இனி மெயின்டைன் பண்ணோம். நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்டில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. எடுத்து நம்ம வண்டி வாஷ் பண்ணுறதை காட்டுறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்லேயும் வந்து செயினை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. கோல்டன் கலர் பிராஸ் செயின், அதையும் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வண்டியை வந்து நம்ம இப்போ அப்புறம் வாட்டர் மட்டும் அடிச்சு விட்டுருக்கோம். இனி பைக் வாஷ் ஷாம்பு வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் ரெண்டு பைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஒன்று க்ளீன் பண்ணும்போது ஹை ப்ரெஷரில் வச்சு நீங்கள் ரேடியேட்டரில் மட்டும் அடிச்சிட்டாங்க, ரேடியேட்டர் டேமேஜ் ஆக ஆரம்பித்தோம். எனக்கு இங்கே கீழே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இல்லை, முன்னாடியே ஆகிருக்கு. எப்படின்னு தெரில, வெளியே விடும்போது அப்படி ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. நீட்டாக இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இனி ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணோம். இந்த பைக்கை இனி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க, அடுத்து நான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
சரி, அப்புறம் நான் டியூக்கியை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. அப்போ நம்ம ஒரு வழியாக வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, 2 பைக்குமே வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இங்கே நீட்டாக வாட்டர் வாஷ்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் செயினும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம், 2 பைக்லேயுமே பக்காவாக செயின்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இனி செயின் லூப் அடிக்கணும். அங்கே நம்ம செயின் லூப் அடிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன செயின் லூப் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டீலோட இந்த செயின் லூப் தான் அடிக்கும். சரி, அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 2-3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கு. நம்ம இதான் அடிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. கேப் எக்ஸ்ட்ரா எடுத்துச்சோம். நம்ம செயின் லூப் அடிக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய அடிச்சுடும், ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா. இந்த பைக்கு செயின் லூப் அடிச்சாச்சு. மக்களே, அப்போ நம்ம ஒரு வழியாக 2 வண்டிக்கும் செயின் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி செயின் லூப் எல்லாம் அடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும், அதில் நம்ம சந்திக்கலாம். பாய்.